லோப்சாங் ராம்பா. நெற்றிக்கண் திறப்பு. எனது பிறந்தநாள் வந்தது. அன்று நான் சுதந்திரமாய் இருந்தேன். பாடங்களிலிருந்தும் வழிபாடுகளிடமிருந்தும் விடுதலை. இன்று மகிழ்ச்சியாக இரு லோப்சாங். நாங்கள் மாலையில் வந்து உன்னை சந்திக்கிறோம் என்று அதிகாலையிலேயே சொல்லியிருந்தார் லாமா மிங்யார் தொண்டுப். சூரிய ஒளியில் சோம்பலாக படுத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சிறிது கீழே பொட்டலாவின் கூரைகள் பளிச்சிடுவதை காண முடிந்தது. எனக்கு பின்புறம் நோர்புலிங்கா அல்லது ஆபரண பூங்கா என வழங்கப்படும் இடத்திலுள்ள ஏரியின் நீல நிற தண்ணீர் ஒளிர்ந்தது. தோள் படகை அதில் ஓட்டி செல்லலாமா என்கிற ஒரு விருப்பம் மனதில் எழுந்தது. தெற்கே வணிகர்கள் குழு ஒன்று கியூச்சு ஆற்றை கடந்து செல்வதை பார்க்க முடிந்தது. வெகு வேகமாக நாள் கழிந்தது. பகல் இறந்து மாலை பிறந்தது. நான் தங்கி இருக்க வேண்டிய சிறிய அறைக்குள் சென்றேன். வெளியே இருந்த கல் தரையில் மென்மையான காலணிகளின் ஓசை கேட்டது. உயர் பதவியில் இருக்கும் 3 லாமாக்கள் உள்ளே வந்தனர். மூலிகை கட்டியை எனது தலையில் வைத்து அழுத்தமாக கட்டுப்போட்டு சென்றனர். மீண்டும் அவர்கள் திரும்பி வந்தனர். மூவரில் ஒருவர் லாமா மிங்யார் தொண்டுப். அந்த மூலிகை கட்டியை கவனமாக அகற்றி நெற்றியை கழுவி துடைத்தனர். பலசாலியாக தோற்றம் கொண்டிருந்த ஒரு லாமா எனக்கு பின்னால் அமர்ந்து அவரது முழங்கால்களினால் எனது தலையை அழுத்தி பிடித்து கொண்டார். இரண்டாவது லாமா ஒரு பெட்டியை திறந்து பளபளக்கும் எஃகு கருவி ஒன்றை கையில் எடுத்தார். அது சிறிய துளையிடும் கருவி போல் இருந்தது. ஆனால் அதன் சுழல் தண்டு பகுதி வட்டமாக அல்லது பா வடிவில் இருந்தது. முனை கூர்மையாக இல்லாது சிறு பற்கள் போன்றிருந்தன. சிறிது நேரம் அக்கருவியை லாமா பார்த்தபடி இருந்தார். பின் அதை எரியும் விளக்கின் தணலில் நுழைத்து நுண்கிருமிகளை அழிக்கும் விதமாக சூடாக்கினார். லாமா மிங்யார் தொண்டுப் எனது கைகளை பிடித்து, வலி அதிகமாக இருக்கும் லோப்சாங். நீ முழு பிரக்னையோடு இருக்கும் நிலையில் மட்டுமே இதை செய்ய முடியும். இதற்கு நீண்ட நேரமாகாது. எனவே உன்னால் முடிந்த அளவு அசையாமல் இருக்க முயற்சி செய் என்றார். பலவிதமான கருவிகளையும் மூலிகை திரவங்களையும் எடுத்து வைப்பதை கண்டேன். நான் எனக்குள்ளாக எண்ணிக்கொண்டது, நல்லது லோப்சாங், செல்லப்பையா, எப்படியும் அவர்கள் காரியத்தை முடித்து விடுவார்கள். நீ எதுவும் செய்வதற்கில்லை, அமைதியாய் இருப்பதை தவிர. கருவியுடன் இருந்த லாமா சுற்றி இருந்த அனைவரையும் பார்த்தார். எல்லோரும் தயாரா? சூரியன் அஸ்தமித்து விட்டது. நாம் இப்போது ஆரம்பிக்கலாம். அக்கருவியை எனது நெற்றியின் மையத்தில் வைத்து அதிலிருந்து கைப்பிடியை சுழற்றினார். ஒரு கணம் முட்களினால் குத்தப்படுவதை போன்ற உணர்வு தோன்றியது. எனக்கு காலம் நின்று விட்டதை போல் ஆயிற்று. அக்கருவி தோளினுள்ளும் சதையினுள்ளும் நுழையும் போது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் வலி ஏதும் இல்லை. ஆனால் அம்முனை எலும்பை தொட்ட போது உடலில் ஓர் அதிர்வு ஏற்பட்டது. லாமா கருவியை மேலும் அழுத்தினார். அதே வேளையில் முனையிலிருந்து சிறு பற்கள் முன்னேற்றியின் எலும்பை ஊடுருவக்கூடிய வகையில் அசைக்கவும் செய்தார். லாமா மிங்யார் தொண்டு பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் எனக்கு அசையவும் தோன்றவில்லை. சிறியதோர் அசைவோ அல்லது கத்தலோ என்னிடமிருந்து வெளிப்படுவதை விட நான் இறப்பையே நாடியிருப்பேன். நான் அவரை முழுமையாக நம்பியதைப் போல அவரும் என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் சொல்வதும் செய்வதும் மிகச் சரியானதே என்பதையும் மனப்பூர்வமாக உணர்ந்திருந்தேன். அவர் மிகுந்த கவனத்துடன் நிகழ்வதை பார்த்து கொண்டே இருந்தார். மன அழுத்தத்தினால் அவரது வாயின் ஓரங்களில் இருந்த தசைகள் சுருங்கி இருந்தன. திடுமென எலும்பு அரைபடுவதை போலொரு ஒளி எழும்பியதும் கருவி எலும்பினுள் ஊடுருவியது. அதே கணம் கருவியின் இயக்கத்தை நிறுத்தினார். மிகுந்த விழிப்புணர்வுடன் இருந்த லாமா பின் அக்கருவியை இறுக்கமாக பிடித்தபடியே இருந்தார். லாமா மிங்யார் தொண்டுப் ஒரு மெல்லிய மர சிம்பை அவரிடம் தந்தார். அச்சிம்பு மூலிகைகளிலும் நெருப்பிலும் வாட்டி எடுக்கப்பட்டு எஃகு போல் உறுதியாக இருந்தது. அந்த கருவியின் பாவடிவிற்குள் நுழைந்ததும் எனது தலையின் துளையில் நழுவி உள்ளே நுழைந்தது. கருவியை பிடித்திருந்த லாமா சற்றே விலகி நின்றார். லாமா மிங்யார் தொண்டுப் அவர்களும் என் முன்னே நின்று கொண்டார். அவர் தலை அசைத்ததும் சிகிச்சையாளர் எல்லையற்ற கவனத்துடன் மர சிம்பை மேலும் மேலும் உள்ளே புகுத்தினார். மூக்கின் தண்டு பகுதியில் கூர்முனையால் குத்தியதைப் போலவும் கூசுவதை போன்ற உணர்வும் திடீரென தோன்றியது. அது குறைந்ததும் என்னவென்று குறிப்பிட முடியாத நுட்பமான வாசனைகளை உணர்ந்தேன். பின் அதுவும் கடந்து சென்றது. அதற்கு பதிலாக வேறொரு உணர்வு ஆட்கொண்டது. நெகிழக்கூடிய மெல்லிய திரையை தள்ளுவது போலவும்
அல்லது அதற்கு எதிராக தள்ளப்படுவதை போலவும் தோன்றியது. பின் திடுமென கண்களை குருடாக்குவது போல ஓர் ஒளி பளீரென மின்னியது. அக்கணம் லாமா மிங்க தொண்டப் அவர்கள் நிறுத்து என்றார். வழி மிக தீவிரமானது. வெண் தணலால் சூடு வைக்கப்பட்டது போலாயிற்று. அது குறைந்து மறைந்ததும் சுருள் வளையங்களாக வண்ணங்கள் தென்பட்டன. சிறு உருண்டைகளாக ஒளி வீசும் புகை மண்டலங்களும் தெரிந்தன. உலோக கருவி கவனமாக நீக்கப்பட்டது. மரசிம்பு மட்டும் எஞ்சியிருந்தது. அது 2 அல்லது 3 வாரங்கள் நெற்றியிலேயே இருக்கும். அதை நீக்கும் வரையிலும் நான் அச்சிறிய அறையிலேயே இருக்க வேண்டும். அந்த அறை இருட்டாக இருந்தது. 3 லாமாக்களை தவிர வேறு யாரும் வந்து என்னை பார்க்க முடியாது. அம்மூவரும் ஒவ்வொரு நாளும் வந்து என் பாடங்களை தொடர்வார்கள். அச்சிம்பு நீக்கப்படும் வரையிலும் குறைந்தபட்ச தேவைகளான உணவும் நீரும் மட்டுமே எனக்கு வழங்கப்படும். துருத்தி கொண்டிருந்த சிம்பு அசையாதிருக்குமாறு கட்டு போடப்பட்டது. லாமா மிங்க தொண்டப் என்னை நோக்கி பார்த்து, இப்போது நீ எங்களில் ஒருவனாகி விட்டாய் லாப்சாங். இனி உன் வாழ்நாள் முழுவதும் மக்களை உள்ளபடியே பார்க்க இயலும். அவர்கள் போலியாக வெளிப்படுத்துவதை அல்ல. அங்குள்ளவர்களின் உடலை சூழ்ந்திருந்த தங்க நிற ஒளியை பார்ப்பது வினோத அனுபவமாக இருந்தது. அவர்களது தூய வாழ்வின் காரணமாகவே அத்தகைய தங்க நிற ஒளியை பெற்றிருந்தனர் என்பதை பிறகுதான் உணர்ந்தேன். பெரும்பான்மையான மக்கள் வேறு விதமாகத்தான் இருந்தார்கள். 3 லாமாக்களின் திறமையான பணிவிடையால் புதிதாக நான் கண்டடைந்த புலனுணர்வு நன்கு வளர்ச்சியுற்றது. உள்ளொளியை கலந்த வேறு சில வெளிப்பாடுகளும் உள்ளதை என்னால் காண முடிந்தது. சிறிது காலத்திற்கு பின் ஒருவரது ஒளியின் நிறத்தையும் அதன் தீவிரத்தையும் வைத்தே அவரது தேக ஆரோக்கியத்தின் நிலையை தீர்மானிக்க முடிந்தது. ஒருவர் உண்மை பேசுகிறாரா என்பதையும் உணர முடிந்தது. உள்ளொளியின் ஏற்ற இறக்க மாறுதல்களை வைத்து அதை கண்டறிந்தேன். மனித உடல் மட்டுமே எனது ஞான திருஷ்டிக்குரிய பாடமாக இல்லை. தெள்ள தெளிவான படிகங்கள் ஒன்றையும் எனக்கு தந்திருந்தார்கள். அது இப்போதும் என்னிடம் உள்ளது. அதிலும் அதிகமாக பயிற்சி செய்தேன். படிகக்கல்லில் ஒரு மாயமும் கிடையாது. அது வெறுமனே ஒரு கருவி. சாதாரணமாக கண்களுக்கு புலப்படாதவற்றை ஒரு நுண்ணோக்கி அல்லது தொலைநோக்கியால் காண முடியும். அவை இயற்கை விதிகளை பயன்படுத்தி இயங்குகின்றன. அது போலவேதான் ஆழ்ந்து காணக்கூடிய படிகக்கல்லும். அது நெற்றிக்கண்ணை ஒருமுகப்படுத்த உதவுகிறது. அதன் காரணமாக ஒருவரது ஆழ்மனதை ஊடுருவி அதிலுள்ள உண்மைகளை திரட்டி கவனத்தில் வைத்துக் கொள்ளலாம். படிகக்கல் பயன்படுத்துபவருக்கு தோதாக அமைய வேண்டும். ஒரு சிலர் பாறை படிகத்தை பயன்படுத்துவதில் தேர்ந்தவராயிருப்பார்கள். வேறு சிலர் கண்ணாடி உருண்டையை பயன்படுத்தக்கூடும். இன்னும் சிலர் கிண்ணத்தில் வைத்துள்ள நீரை பயன்படுத்தலாம் அல்லது தூய்மையான கருத்த தகடை பயன்படுத்தலாம். எதை பயன்படுத்தினாலும் அவை அனைத்திற்கும் அடிப்படை விதி ஒன்றுதான். முதல் வாரம் அறை கிட்டத்தட்ட முழுமையான இருளில் இருந்தது. அதற்கு அடுத்த வாரம் மங்கலான ஒளி உள்ளே வர அனுமதிக்கப்பட்டது. வார இறுதியை நெருங்கும் போது ஒளி அதிகமாகிக் கொண்டே வந்தது. 17ஆம் நாள் அறை முழுவதுமாக ஒளியூட்டப்பட்டது. நெற்றியிலிருந்த சிம்பை நீக்குவது மிக எளிதான செயலாயிருந்தது. இரவில் மூலிகை திரவத்தை நெற்றியில் பூசிய லாமாக்கள் மீண்டும் காலையில் வந்தனர். முன்போலவே ஒரு லாமா என் தலையை முழங்கால்களில் அழுத்தி கொண்டார். சிகிச்சையாளர் துருத்தி கொண்டிருந்த சிம்பை ஒரு கருவியால் பிடித்தார். திடீரென ஒரு இழுப்பு. அவ்வளவுதான். காரியம் முடிந்தது. சிம்பு வெளியே எடுக்கப்பட்டது. சிறு புள்ளியாக இருந்த இடத்தில் லாமா மிங்க தொண்டு மூலிகை தண்டை திணைத்தார். பின் நீக்கப்பட்ட சிம்பை என்னிடம் காட்டினார். அது நெற்றியில் இருந்தபோது கருங்காலி மரம் போல கருத்து விட்டது. சிகிச்சையாளர் லாமா ஒரு சிறிய நெருப்பு களத்தின் அருகே சென்று அந்த மர சிம்பை அதில் போட்டு கூடவே பல வகை நறுமண வத்திகளையும் சேர்த்தார். அனைத்தும் எரிந்து புகை மேலெழும்பி கூரையை நோக்கி மிதந்து சென்றது. ஆக எனது முதல்நிலை தீட்சை முடிவடைந்தது. அன்றிரவு குழம்பிய சிந்தனைகளோடு தூக்கத்தில் ஆழ்ந்தேன். இப்போது வேறு விதமாக பார்க்க முடிவதால் ஷூ எவ்வாறு தோன்றுவார், அப்பா அம்மா எவ்வாறாக தோன்றுவார்கள்? ஆனால் அச்சமயம் அக்கேள்விகளுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. மீண்டும் காலையில் லாமாக்கள் வந்து வெகு கவனமாக என்னை பரிசோதித்தனர். இனி நான் வெளியே சென்று பிறருடன் சேர்ந்திருக்கலாம் என்று தெரிவித்தனர். ஆனாலும் பாதி நேரம் லாமா மிங்க தொண்டு அவர்களுடனே கழிக்க வேண்டும் என்றும் கூறினர். அவரே பாடங்களை தீவிரமான வழிமுறைகளில் எனக்கு கற்றுத்தருவார். மீதியுள்ள பாதி நேரத்தையும் வகுப்புகளிலும் வழிபாடுகளிலும் கழிக்கலாம் என்றும் கூறினர். வகுப்பு கல்வி அந்த அளவு முக்கியமில்லை என்றாலும் பிறருடன் கலந்திருப்பது சமநிலை மனோபாவத்தை எனக்கு வழங்கும் என்பதற்காகவே அந்த ஏற்பாடு. சிறிது காலத்திற்கு பின் மனோவசிய முறையிலும் எனக்கு கற்பிக்கப்படும். ஆயினும் அப்போது உணவே எனது பிரதான ஆர்வமாக இருந்தது. கடந்த 18 நாட்களாக சிறிதளவு உணவு எனக்கு வழங்கப்பட்டது. இப்போது நான் அதற்கு ஈடு செய்தாக வேண்டும்.
அதே எண்ணத்தோடு வேகமாக வெளியேறினேன். எதிரே ஒரு உருவம் என்னை நோக்கி வந்தது. நீல புகைப்படலத்தில் சினம் கொண்ட செந்நிறம் ஆங்காங்கே தெரிக்கப்பட்டது போல் இருந்தது. நான் கிளியுற்று கத்தியவாறே திரும்பி அறைக்குள் ஓடினேன். திகிலுற்ற முகபாவனை அறையில் இருந்தவர்கள் கண்டனர். நடை கூடத்தில் ஒரு மனிதன் தீப்பிடித்து எழுகிறான் என்றேன் நான். லாமா மிங்கா தொண்டு விரைந்து வெளியே சென்று புன்னகையுடன் திரும்பினார். லோப்சாங், நீ பார்த்தது சினத்துடன் இருக்கும் சுத்தம் செய்யும் பணியாள். அவனது உள்ளொளி நீல புகைப்படலமாக இருக்கும். ஏனெனில் அவன் முதிர்ச்சி அடையவில்லை. செந்நிற புள்ளிகள் அவனது கோப உணர்வுகளை சுட்டி காட்டுகிறது. நீ நாடிய உணவை இப்போது திரும்பவும் தேடி செல்லலாம் என்றார். எனக்கு மிகவும் நன்றாக பழக்கமாகி இருந்த சிறுவர்களை மீண்டும் சந்திப்பது சுவாரஸ்யமாக இருந்தது. அதுவரையிலும் அவர்களை நான் அறிந்திருக்கவே இல்லை என்பதை உணர்ந்தேன். இப்போது அவர்களை பார்க்கும்போது அவர்களது ஆழ் மனதின் எண்ணங்களை புரிந்து கொண்டேன். உண்மையாகவே என்னிடம் பற்று கொண்டவர்கள். பொறாமை கொண்ட ஒரு சிலர், வேறு சிலரது அலட்சிய உணர்வு ஆகிய அனைத்து குணங்களையும் அறிய முடிந்தது. அது வெறுமனே ஒருவரில் வெளிப்படும் நிறங்களை பார்த்து அனைத்தையும் அறிந்து கொள்வதல்ல, அந்த நிறங்கள் புலப்படுத்தும் உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கான பயிற்சியையும் பெற வேண்டும். எனது வழிகாட்டியும் நானும் ஒதுக்குப்புறமாய் உள்ள ஒரு தனி இடத்தில் அமர்ந்திருப்போம். அங்கிருந்தவாறு பிரதான வாயிலுக்குள் நுழைவோரை பார்வையிட முடியும். லாமா மிங்யா தொண்டும் அதோ வருகிறாரே லோப்சாங். அவரது இதயத்திற்கு மேலாக நூலை போல ஊசலாடும் நிறத்தை பார்த்தாயா? அக்குறிப்பிட்ட வண்ணமும் ஊசலாட்டமும் தமனியில் அவருக்குள்ள பிணியை சுட்டி காட்டுகிறது என கூறுவார். உள்ளே வரும் ஒரு வணிகரை காட்டி பின்வருமாறு சொல்லக்கூடும். இவரை பார், நகர்ந்து கொண்டே இயங்கும் வண்ண பட்டைகளை கவனி, விட்டு தெரியும் புள்ளிகளை பார். இந்த வாணிப சகோதரர் முட்டாள். பிக்குகளை சுலபமாக ஏமாற்றி விடலாம் என எண்ணியவரை வருகிறார். லோப்சாங் முன்னொரு முறை அவ்வாறு செய்ததை தற்போது நினைவுபடுத்தி கொள்கிறார். பணத்திற்காக எத்தகைய இழிநிலைக்கு மக்கள் தாழ்கிறார்கள். முதிய பிக்கு ஒருவர் வருவதை பார்த்து லாமா சொன்னது, இவரை கவனமாக பார் லோப்சாங். இவர் உண்மையில் புனிதர். ஆனால் நமது சமய நூல்களில் கூறப்பட்டிருப்பதை வார்த்தைக்கு வார்த்தை சரியானதென நம்பி அப்படியே ஏற்றுக்கொண்டிருப்பவர். அவரது மஞ்சள் ஒளி வட்டத்தில் படிந்துள்ள கரைகளை கவனி. அவர் தனக்குத்தானே தர்க்க ரீதியாக ஆய்ந்து உணரும் அளவு முதிர்ச்சி அடையவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறது. இவ்வாறாகவே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயிற்சி நடைபெற்றது. நெற்றிக்கனின் சக்தியை குறிப்பாக நோயாளிகளிடம் பயன்படுத்தினோம். தேக ரீதியாக பிணியா இருந்தாலும் ஆன்ம ரீதியாக இருந்தாலும் அந்த ஆற்றலை பிரயோகித்தோம். ஒரு நாள் மாலை லாமா சொன்னது, சிறிது காலம் கழிந்த பின் நீ விரும்பும் போது நெற்றிக்கண்ணை எவ்வாறு மூடிக்கொள்வது என்பதை கற்பிக்கிறோம். ஏனெனில் எப்போதும் மனிதர்களின் தோல்வியை பார்த்து கொண்டே இருப்பது பிடிக்காமல் போகலாம். மேலும் அது ஒரு தாங்க முடியாத சுமையாகவும் ஆகக்கூடும். இப்போதைக்கு எல்லா நேரமும் அதை பயன்படுத்து. அதே நேரம் புறக்கண்களையும் வழக்கம் போலவே உபயோகித்து கொண்டிரு. புறக்கண்களைப் போலவே உன் நெற்றிக்கண்ணையும் மூடி திறப்பதற்கு பின்னர் பயிற்சி அளிக்கிறோம். எங்களது புராண கதைகளின்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அனைத்து ஆண் பெண்களும் நெற்றிக்கண்ணை பயன்படுத்தி வந்தனர். அந்நாட்களில் தெய்வங்கள் பூமிக்கு வந்து மனிதர்களோடு கலந்து வாழ்ந்திருந்தனர். மனித குலத்தினர் தெய்வங்களுக்கு மாற்றாக இருக்க எண்ணி அவர்களை கொல்ல திட்டமிட்டனர். மனிதர்கள் காண்பதை விடவும் தெய்வங்களால் அதிகம் காணக்கூடும் என்பதை அவர்கள் மறந்துவிட்டனர். அதற்கு தண்டனையாக அவர்களின் நெற்றிக்கண் மூடப்பட்டது. பன்னெடுங்காலமாக குறைந்த எண்ணிக்கையிலான மக்களை புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை காலும் திறனோடு பிறக்கிறார்கள். இயற்கையாகவே அந்த சக்தி அமைய பெற்றவர்களுக்கு பொருத்தமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டால் அச்சக்தி 1000 மடங்கு அதிகரிக்கும். எனக்கு அவ்வாறே நேர்ந்தது. அரிதான திறன் என்பதால் அதனை அக்கறையோடும் பணிவோடும் கையாள வேண்டும். மேன்மைக்குரிய மடாதிபதி என்னை ஒரு நாள் அழைத்து சொன்னது, மகனே, இப்போது இத்திறன் உன்னிடமுள்ளது. இது பலருக்கும் கிடைக்காது. நல்ல காரியங்களுக்கு மட்டுமே இதை பயன்படுத்து. சுய லாபத்திற்காக பயன்படுத்தாதே. நீ அயல் நாடுகளுக்கு செல்ல நேரும்போது பலரை சந்திக்க கூடும். திருவிழாக்களில் வித்தை காட்டுபவர் போல உன்னை அவர்கள் நடத்துவார்கள். இதை நிரூபித்து காட்டு, அதை நிரூபித்து காட்டு என்றெல்லாம் கேட்பார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், மகனே, இது வெறுமனை காட்சி பொருளாக கூடாது. பிறருக்கு உதவி செய்வதற்காகவே இத்திறன். உன்னை வளமாக்கிக் கொள்வதற்கல்ல. புலன்களுக்கு அப்பாற்பட்டவற்றை நீ அதிகமாக காணலாம். ஒருவருக்கு அது தீங்கிழைக்குமானால் அல்லது அவரது வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்து விடுமானால் நீ கண்டதை அவர்களிடம் வெளிப்படுத்த வேண்டாம். ஏனெனில் மகனே, வாழ்க்கை பாதையை அவரவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீ ஒருவருக்கு எதை சொன்னாலும் தன் போக்கிலேயே அவர் செல்வார். நோயாளிகளுக்கு, துயருற்றவர்களுக்கு உதவி செய். ஒருவரது பாதையை திருத்தி அமைத்து கொள்ளும்படியாக எதுவும் கூறிவிடாதே.
மேன்மைக்குரிய மடாதிபதி மிகவும் கற்றறிந்தவர். தலாய் லாமாவின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளும் மருத்துவர். அந்த நேர்காணல் முடியும் தருவாயில் ஒரு செய்தியை அவர் தெரிவித்தார். தலாய் லாமா என்னை சந்திக்க விரும்புவதாகவும் ஒரு சில நாட்களில் அவரிடமிருந்து அழைப்பு வரும் எனவும் கூறினார். லாமா மிங்யா தொண்டப் அவர்களும் நானும் சில வாரங்கள் பொட்டலாவில் விருந்தினர்களாக தங்கியிருக்க போகிறோம். ஓம் தொடரும்.